அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் நின்று வேலை செய்கிறதுக்கே உங்களுக்கு கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். அண்ட் கிச்சனில் நின்று சமைச்சு முடித்து எப்படா வெளியில் வருவோம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட கிச்சனை போய் நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் இந்த ரம்ஜானுக்கு எங்களோட வீட்டில் என்ன மாதிரியான ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. இந்த ரமலான் மாதம் வந்த வேகத்திலேயே எவ்வளோ சீக்கிரமாக முடிய போகுதுன்னே தெரியலை. அண்ட் இந்த மாதத்தோட கடைசி எண்டிங்கில் நம்ம வந்து நிற்கிறோம். அண்ட் இந்த புனிதமான மாதத்தில் எல்லாருடைய நாட்டங்களுமே நிறைவேறணும். அண்ட் நானுமே துவா பண்ணிக்கிறேன், நீங்களும் துவா பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிளிப்ஸ் வந்து 27 நோன்பு அன்னைக்குன்னு எடுத்தது தான். 27 நைட்டுக்கு எங்கள் ஊரில் எப்போவுமே புது ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிவிட்டு பள்ளிவாசலுக்கு போகிற பழக்கம் இருக்குது. அண்ட் மேரேஜ்க்கு முன்னாடி பள்ளிவாசலை நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே போயிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றது. மேரேஜ்க்கு அப்புறமா போகிறது கிடையாது. ஸோ அந்த நைட்டுமே ஃபைஹமாக்கு நான் ட்ரெஸ் போடலை. அடுத்த நாள் தான் குளிக்க வச்சுட்டு நான் வந்து நியூ ட்ரெஸ் போட்டுட்டு அவங்கள ரெடி பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை. பட் அந்த மேக்கப் பண்ணுறது எல்லாமே அவங்களாவே முடிச்சுப்பாங்க. பெண் குழந்தைங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சசரிஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பெண் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் வந்து பெண் குழந்தையை கொடுக்கணும். இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்குமே தாய்மை அப்படின்றது எல்லா பெண்ணுமே ஒன்று தான். அண்ட் ஃபைஹாமாவை நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்க மாமி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஸோ இந்த கிளிப்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு மெமரிஸ்க்காக தான் நான் போட்டேன். ஆக்சுவலாக நம்ம இதுக்கப்புறமா பார்க்க போகிற விளாக் பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த விளாக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு கிச்சனில் லைட்டாக நான் க்ளீனிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பேசனில் இருக்கக்கூடிய வெசல்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சிடணும். நார்மலாக நம்ம பார்க்க வேண்டிய அந்த ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம க்ளீனிங் ஒர்க்கு ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா வேலையும் ஒன்றா சேர்ந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. அண்ட் எல்லா வெசல்ஸையுமே வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பேஷனையுமே நான் வந்து வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு க்ளீனிங் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்டாண்டில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம ஆயில் எல்லாமே வச்சுருப்போம். அதில் அடிக்கடி அந்த மாதிரி தூசு பிசுக்கு எல்லாமே வரத்தான் செய்யும். அந்த ஆயில் வழிகிறதுக்காக கீழே நம்ம பேப்பர் எல்லாமே போட்டிருப்போம். இதை வந்துட்டு எப்போவுமே நம்ம ஒரு 1 மந்த்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் பீஸுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஸ்டவ் பக்கத்தில் இருக்கும். ஸோ ஹீட்டு பட்டு அந்த ஆயில் பீஸுக்கு இன்னும் வந்து அந்த ஸ்டாண்டு மேலே ரொம்ப விடாப்பிடியாக ரொம்ப அப்படியே அப்பி போயிடும். அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு போதும் ஆயிரும். ஸோ அதுக்கு நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து டீப் க்ளீனிங்லாம் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு மேலாப்பில் தான் நான் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா ரம்ஜானுக்கு முன்னாடி தான் டீப் க்ளீனிங் பண்ணினேன். ஸோ இதுக்கு வந்து சூப்பரான சொல்யூஷன் ரெடி பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக ஷாம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டை வந்து நான் தொடச்சி விட்டுக்கிறேன். நம்ம வந்துட்டு அடிக்கடி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ற போது அது எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீப் க்ளீனிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வந்து நான் எல்லா வீடியோவிலுமே நான் போட்டிருப்பேன். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய கிச்சன் நம்ம வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான முறையில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை வாஷ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணி வைப்போம். அண்ட் அது உள்ளே வந்துட்டு ஆயில் எல்லாமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம திரும்ப கொட்டிட்டுலாம் நம்ம வந்து வாஷ் பண்ண முடியாது. ஸோ லைட்டாக மேலாப்பில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். எதுக்கு நான் வந்து ஷாம்பூ சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதே நேரங்களில் நம்ம இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும் பார்க்கும்போது. அதாவது நம்ம டீப் க்ளீனிங் பண்ணால் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நல்ல கிச்சனே ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பேப்பரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வேறு பேப்பர் வச்சுட்டு ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு ஜாடியில் உள்ள மூடி வந்து எனக்கு உடஞ்சிருச்சு, அதனால சில்வர் மூடி வச்சு மூடிக்கிறேன்.
அண்ட் கார்னர் ஸ்டாண்டில் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பவுல் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. வீடியோ எடுத்துகிட்டே பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி கவனக்குறைவு ஏற்படத்தான் செய்யும். ஸோ இந்த கார்னர் ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம திங்ஸை அடுக்கி வைக்கும்போது அதில் அதாவது அந்த எட்ஜில் வந்து எந்த கம்பி எதுவுமே இருக்காது. சீக்கிரமாக அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பாக்ஸில் நீங்கள் அதில் வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அதை வைக்கும்போது சீக்கிரமாக கீழே விழுகாது. நீங்கள் க்ளீன் பண்ணும்போது எடுத்துட்டுமே சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு, நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அடுத்து வந்துட்டு சேம் அதே சொல்யூஷனை வச்சுட்டு ஸ்டவ்வை நான் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப தேய்லாம் தேய்ச்சி நான் க்ளீன் பண்ணலை. ஏன்னா நோம்போடு நம்ம ரொம்ப க்ளீனிங் வேலையில் இறங்கணும் அப்படின்னா நமக்கு பேட்ரி லோ ஆயிரும். ஸோ ஏற்கனவே நான் வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். என்னோடய ஸ்டவ்வு நைட் நான் க்ளீன் பண்ணதான். அதனால் லைட்டாக மேலாப்பில் மட்டும் லைட்டாக நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். கவுண்டர் டாப்பையுமே லைட்டாக க்ளீன் பண்ணிடுறேன். நம்ம வந்துட்டு ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது ஸ்டவ்வோட அடியில் நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண வராது. ஸோ அதுக்கு வந்து நான் சர்ஃபெக்சலோட மூடி எடுத்துகிட்டு என்னோடய ஸ்டவ்வோட அந்த 4 கால்கள்லேயுமே லைட்டாக நான் மாட்டி விட்டுக்கிறேன். எந்த கம்முமே ஒட்டாமல் தான் மாட்டினேன். ஏன்னா புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்குறாங்க, ஸ்டவ் அடியில் எதுக்கு மூடி மாட்டி விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த அடியிலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் இந்த மூடியை மாட்டி விட்டேன். ஸோ இதை ஃபுல்லாக க்ளீன் முடிச்சுட்டு சேம் அதே மாதிரி நான் மிக்ஸியை லைட்டாக நான் மேலாப்பில் நான் தொடச்சி விட்டுக்கிறேன். நம்ம மிக்ஸி வந்து எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கையோடு நம்ம தொடச்சி வைக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். இந்த ஸ்டெப் ரேக்கை பற்றி சொல்லியே ஆகணும். லாஸ்ட் டைம் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் வந்துட்டு இது வந்து 500 ரூபா போட்டிருக்கு. ஸோ நான் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணேன், தெர்மாக்கோலை வச்சு தான் ரெடி பண்ணேன். எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செல்ஃப் இல்லாதவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இந்த ஷெல்ஃபில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி தான் இதை க்ளீன் பண்ணேன். அதுக்கு இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதே மாதிரி சொல்யூஷன் போட்டுட்டு நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு அதில் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன். நம்ம வந்து கிச்சனில் எந்த திங்ஸ் வைக்கிறதா இருந்தாலுமே எறும்பு சாக் பீஸ் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் திங்ஸ் அடுக்குங்க. அப்போ தான் இன்னும் சேஃபாக இருக்கும். இப்போ வந்து செல்ஃபில் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. செல்ஃபில் வந்து அந்த ஸ்டெப் ரேக் வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இடம் பத்தலை. செல்ஃப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ரேக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. அதனால் அதை வந்துட்டு நான் வேறு இடத்துல மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து கிராசரி ஐட்டம்ஸு நமக்கு என்ன யூஸ் பண்ணோம் என்ன யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே செக் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே லைட்டாக துணியை வச்சு தொடச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்டெப் ரேக் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜு மேலே தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. நம்ம தெர்மாக்கோலை வச்சு பண்ணதுனால நமக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஃப்ரிட்ஜ் மேலே என்னென்ன திங்ஸ் இருந்துச்சோ சேம் அதே திங்ஸை மட்டும்தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்டாலாம் நமக்கு தெரியும், ஆனால் வெயிட்லாம் கிடையாது. இது வந்து நம்ம வந்து கேரி பேக் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர் தான். ஸோ இதுவுமே வீட்டில் ரெடி பண்ணதான். ஸோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்கள் ஸ்டெப் ரேக் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அதை சொல்யூஷன் வச்சுட்டு என்னென்னலாம் துடைக்கணுமோ இது எல்லாத்தையுமே நான் துடைச்சிக்கிறேன், ஃப்ரிட்ஜில் துடைச்சிடுறேன். அது முடிச்சுட்டு கண்ணாடி, அந்த ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய கண்ணாடி, அப்புறம் பீரோவில் இருக்கக்கூடிய கண்ணாடி, ஸோ எல்லாத்தையுமே துடைச்சி முடிச்சிடுறேன். நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணோம் அப்படின்னா அதை வச்சுட்டு என்னென்ன க்ளீன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணோம்னா அந்த பார்ட் ஆஃப் க்ளீனிங் வந்து நமக்கு ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இதுக்குன்னு டைமாக நம்ம வந்து ஒதுக்கி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பீரோ கண்ணாடியுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ தான் நான் வந்து கிச்சனுக்கே நான் ஒர்க்குக்கு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறதுக்காக கடல் பாசி அண்ட் ரோஸ் மில்க் பண்ணுறதுக்காக 1 லிட்டர் பால் நான் தனியாக சேர்த்துக்கிறேன். இன்னொரு சைடு வந்துட்டு தயிர், நம்ம நல்லா திக்கான தயிர் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி 1 லிட்டர் பால் வந்து நான் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சிடுறேன். நம்ம இந்த மாதிரி பால் நம்ம அடுப்பில் சேர்த்தோம் அப்படின்னா அது கொதிக்கிறது வரை நம்ம பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து என்ன வேலை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து மாப்பு தான் போட போகிறேன். ஸோ அந்த பால் ரெடி ஆகிறதுக்குள்ளே இப்போ என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் வந்து நோன்பு திறப்போம். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு பக்கத்தில் ஜூஸ் எடுக்கும்போது பசங்க சிந்திடுவாங்க, ஏதாச்சும் கீழே கொட்டிடும். அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். இருந்தாலுமே இந்த மாதிரி
இன்னும் நம்ம மோப் போட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ரம்ஜானுக்குமே க்ளீன் பண்ணணும். ஸோ மொத்தமாக எல்லா க்ளீனிங்கையும் இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக மோப் போட போகிறேன். அண்ட் நம்ம எப்போவுமே மோப் போடும்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், கொஞ்சமாக நீங்கள் வந்து எப்போவுமே சேர்க்கக்கூடிய லைசால் இல்லைன்னா மோப்புக்கு என்ன க்ளீனிங் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ளீனர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஷாம்பு, அதாவது ஒரு 2 ட்ராப் அளவு ஷாம்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு உப்புக்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மோப் போட்டிங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் டைல்ஸ் வந்து நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். என்ன தான் கீழே பிசு பிசுப்பு அழுக்கு தூசு இருந்தாலுமே ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடும். ஸோ நான் வந்து கிச்சன் மட்டும் நான் க்ளீன் பண்ணலை, ஹாலில் அப்புறம் ரூமில் ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீனிங் ஒர்க்கு முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அண்ட் அதுக்கிடையில் நான் பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு சைடு போட்டிருந்த பால் வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. அண்ட் தெரிஞ்ச பாலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இன்னொரு சைடு போட்டிருந்த பால் நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து பாதாம் பவுடர் சேர்த்துட்டு பாதாம் பாலுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வெளியில் வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கிடையில் நான் வந்து கடல் பாசி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அதை நம்ம ஊற்றி செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காட்டலை, ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நம்ம கடல் பாசி ரெடி பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது அந்த க்ளீனிங் பர்பஸ் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன வேலை பார்க்கணுமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணும்போது சீக்கிரமாக நம்ம வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நின்று இந்த வெயிலுக்குள்ளே டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதை முடிச்சுட்டு லெமன் ஜூஸ் கூட கொஞ்சமாக சாத்துக்குடி சேர்த்துட்டு அதையும் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த எல்லா வேலையுமே முடிக்கிற வரை நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை. இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்றைக்கி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் ஒரு 3:30க்கு தான் பிளானிங்கே போட்டோம். சரி ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ரெடி ஆகிட்டோம். ஒரு 4 மணிக்கு போயிட்டு நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு ஒரே கடைக்கு போயிட்டு எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா நோன்பு டைமில் ரொம்ப அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் போனோம். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. ஸோ நீங்களே பாருங்கள். நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஃபைஹா பேபி வந்து அவங்க உண்டியலில் அமௌண்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஹெட்பேண்ட்லாம் இது வரைக்கும் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆன்லைனில் வந்து அவ்வளோவா எல்லா திங்ஸுமே ஆர்டர் போடுறது கிடையாது. நமக்கு கொஞ்சம் பக்கத்தில் கிடைக்காத திங்ஸு இல்லை ரொம்ப தூரமாக போய் தான் வாங்கணும் அப்படின்ற இருக்கக்கூடிய திங்ஸ் மட்டும்தான் ஆன்லைனில் ஆர்டர் போடுவேன். அதே நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஆர்டர் போடுவேன். ஸோ இது வரைக்கும் ஹெட்பேண்ட் வந்து இல்லை, இன்னும் வாங்கலை. அதனாலேயே சரி ஓகே நம்ம ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பீசஸ் வந்துருந்துச்சு. எல்லாமே ஓகே தான். பட் வந்துட்டு இந்த ஒயிட் கலருக்கு மட்டும் லைட்டாக அழுக்காக இருந்தது மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு வேணால் திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதை மறுபடியும் ரிட்டன் போட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நம்ம ஆன்லைனுக்கு ஏதாச்சும் ஒன்று செக் பண்ண போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இன்னொரு திங்ஸு பிடிச்ச திங்ஸு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிடுவோம். அண்ட் நம்ம ஆன்லைனில் யூஸ் பண்ணாலுமே அதாவது ஆன்லைனில் நம்ம செக் பண்ணாலுமே அதை வாங்கக்கூடாது. அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும். ஸோ அதுக்கு நிறைய மணி சேவிங் டிப்ஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு மணியை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம இந்த ரம்ஜான் வந்து நம்ம எந்த கடனும் இல்லாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் நிம்மதியாக எப்படி கொண்டாடலாம் அப்படின்றத பற்றி நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய வீடியோ பார்த்து நிறைய பெண்கள் வந்து செல்ஃபாக க்ரூமிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் சேவிங்கே பண்ணாத பெண்கள் வந்து அதிகமாக சேவ் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோடய வீடியோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு பயனுள்ள தகவலாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் நான் பார்த்து போடுவேன். ஸோ ஃபைனலி நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். போன உடனேயே ஃபைஹாமாக்கு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப ஜிகுன்னு கொடுத்தா கண்டிப்பாக அவள் போட மாட்டாள். அதனாலேயே வெஸ்டர்ன் ட்ரெஸ் நான் வந்து தேடினேன். பட் இருந்தாலுமே ஒழுங்கான ட்ரெஸ் வந்து அமையலை. ஏன்னா நாங்கள் போனது கடைசி டைமில் போனதால் எல்லா கலெக்ஷன்ஸுமே முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்துட்டு நாங்கள் பெரிய கடைக்கு தான் போயிருந்தோம், இருந்தாலுமே கிடைக்கல. சரி ஃபைனலாக ஒரே ஒரு ட்ரெஸ் கிடச்சிருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஆஷ் கலர் வந்து என்ன இருந்தாலுமே திரும்ப அந்த ஆஷ் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ட்ரெஸ் தான் ஃபைஹாமாக்கு வந்து செலக்ட் பண்ணோம். அண்ட் இதை முடிச்சுட்டு அந்த ஷாப்லேயே எனக்குமே டாப்ஸ் எல்லாமே பார்க்கலாம்னு நினச்சோம். பட் வந்து அங்கேயுமே அமையலை.
ஸோ எல்லா ஷாப்லேயுமே கூட்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே காலியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அந்த ஷாப்லேயே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு 2 டம்ளர் ஜூஸ் மட்டும் நான் குடிச்சிட்டு நோன்பு திறந்துட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக முடிக்கணும். எப்போவுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அம்மா கூட தான் போவேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹஸ்பண்ட் கூட போகிறேன். ஸோ எப்போவுமே போனோம் அப்படின்னா காலையில் போயிட்டு நைட்டாகவும் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர்றதுக்கு நம்ம வந்து என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒவ்வொரு விஷயம் இருப்போம். ஆனால் அந்த ஆண்கள் கூட போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவசரப்படுத்திகிட்டே இருப்பாங்க, சீக்கிரம்னு. எனக்கு எப்போவுமே நான் ஒரு கடையில் பார்த்துட்டேன் அப்படின்னா 10 கடையில் ஏறி இறங்கி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்து போட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலுமே நான் எடுத்துகிட்டு திரும்ப வந்துடுவேன். நான் திரும்ப 10 கடையில் ஏறி இறங்கணும்னு நினைக்கவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு கலெக்ஷன்ஸ் எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு பிடிச்சது மாதிரி எதுவும் அமையலை. சரி, பசங்களுக்குமே போய் செக் பண்ணோம். ஸோ அங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஃபைனலாக ஒரு குட்டி கடைக்கு போனோம். அங்கே போன உடனே எல்லா டாப்ஸ் கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. அதுவும் எனக்கு பிடிக்கல. பட் ஒரே ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நான் வியர் பண்ணுவேன். அண்ட் எனக்கு கலர் வந்து ரொம்ப மைல்டான கலராக தான் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு ஒரு லைட் பர்பிள் கலர். ஸோ ஃபைனலி நான் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அது முடிச்சுட்டு நம்ம பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேங்கிள்ஸு ஆக்சசரிஸ் நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி ஃபைஹாமாக்குமே ஆக்சசரிஸ் வாங்கிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் கிளம்பிட்டோம். ஒரு 9 மணி இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது. ஸோ எப்போவுமே நோன்பு திறந்த உடனே நான் சாப்பிடவே மாட்டேன். இஃப்தாருக்கு நம்ம வடை ஜூஸ் சாப்பிட்றது அவ்வளோதான். இனி அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக சஹருக்கு மட்டும்தான் சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நோம்போட வெயிலில் நம்ம அலைஞ்சது, அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் ஜூஸ் மட்டும் தான் குடித்தேன். ஸோ எதுவுமே சாப்பிடல. அதனால சரி நம்ம இங்கே டின்னரை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சி ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் போயிட்டு முடிச்சுட்டு பசங்களுக்குமே பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.